இந்த நாளின் காலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 104வது அதிகாரம் 33வது வசனம். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, அவரை துதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவரை கீர்த்தனம் பண்ணணும் என்பதுதான். ஏன் அவர் நம்மிடத்திலே அதை எதிர்பார்க்கிறார் என்று பார்க்கும்போது, அவருடைய சுவாசத்தை தான் அவர் நம்முடைய நாசியிலே வைத்திருக்கிறார். அவர் மனிதனை ஆதி ஆதாமை படைத்து அவருடைய சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனிதன் ஜீவ ஆத்துமாவானான் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை இந்த உலகத்திலே உயிரோடு வைத்திருக்கிறது, ஜீவ ஆத்துமாவாக நடமாட வைத்திருக்கிறது நம்முடைய ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் சுகத்தை தருகிறார், பலனை தருகிறார், தேவையான சக்தியை தருகிறார். அவரை துதிக்கிற துதியை தருகிறார். எல்லாவற்றையும் தருகிற தெய்வம் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், நம்மிடத்துல நம்முடைய பணத்தையோ, நம்முடைய படிப்பையோ, நம்முடைய அழகையோ, நம்முடைய செல்வத்தையோ எதையுமே அவர் கேட்கவில்லை. பாருங்க, எந்த இடத்துலயும் போய் அவரிடத்துல போய் பலியை செலுத்தணும் அப்படி எதையுமே வேதத்துல புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நம்மிடத்துல ஆண்டவர் கேட்கல. அவர் ஒன்றே ஒன்றை கேட்கிறார், இந்த இருதயம், அந்த சுத்த இருதயம். இந்த சுத்த இருதயத்தில் எழும்புகிற அந்த துதியை, அந்த துதி பலிகளிலே அவர் விருப்பம் உள்ளவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, ஆனா அந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை. இந்த காலை வேளையிலே இப்படி நம்ம எல்லாராலையும் சொல்ல முடியுமா? உலகத்திலே எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு நெருக்கங்கள், எவ்வளவு அவமானங்கள் என்னை சூழ்ந்திருந்தாலும் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை மாத்திரம் நான் பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை மாத்திரம் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று நாம் இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்கிற நம்ம அனைவராலும் சொல்ல முடியுமா என்பதை நாம் இந்த காலை வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இதே வசனத்தை சங்கீதம் 146வது அதிகாரம் 2வது வசனத்திலையும் வாசிக்கிறோம். பாருங்க, நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்டதான் அந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம உயிரோடு இருக்க மட்டும் என் ஆண்டவரை துதிக்கணும். நம்முடைய ஆண்டவர், நம்ம அடிக்கடி சொல்ல, அவர் ஒரு பொசசிவான தெய்வம். நம்ம அவரோடு இணைந்திருக்கணும், அவரோட ரிலேஷன்ஷிப்ல எப்போதும் இருக்கணும். எல்லா நிமிடங்களும் அவரோடு இணைந்து அவரோடு பேசிக்கொண்டு உறவாடி கொண்டு இருக்கணும் என்பதிலே அவர் மிகவும் ஆர்வம் உள்ளவராயிருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் அதை செய்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கும்போது யோசுவாவின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு யோசுவால நியாயாதிபதிகள், இஸ்ரவேல் ஜனங்களை விசாரிப்பதற்காக யோசுவா நியமிக்கப்பட்டார். யோசுவாவும் மரித்து போய்விட்டார். இப்பொழுது பாருங்க, அங்கே அவர்கள் கானானியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறார்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாம் இதை வாசிக்கிறோம். அவர்கள் யுத்தம் பண்ணும்படி வருகிறார்கள். அப்பொழுது கர்த்தரை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கிறார்கள், எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவரிடத்துல கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பதில் பாருங்க, யூதா எழுந்து புறப்பட கடவுள். அன்பான தேவ பிள்ளைகளே, யூதா என்றால் என்ன? யூதா, அவனுடைய தாயாருடைய பெயர் லேயாள், யாக்கோபனுடைய குமாரன் தான் யூதா. அன்பான தேவ பிள்ளைகளே, யூதாவை லேயாள் பெற்றெடுத்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே நாம் 29வது அதிகாரம் 35 வாசிக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஒரு தாயார் தன் குழந்தையை குறித்து சொன்ன வார்த்தை, நான் கர்த்தரை துதிப்பேன். பாருங்க, இவ்வளவு ஒரு தன் ஹஸ்பண்ட் அவளை சரியான ஒரு ரெகக்னைசேஷன் இல்லை அவளுக்கு வீட்டுல.
இல்லையா? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அங்க ராகேலுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. யாக்கோபு ராகேலை தான் ரொம்ப நேசித்தார். லேயாள் கூச்சப்பார்வை உள்ளவளா இருந்தபடியினால திருமணத்திலிருந்தே அவர்களுக்கு அங்கே பிரச்சனை. பயங்கர போராட்டமான வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் லேயாளுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டார், ராகேலுக்கு கொடுக்கவில்லை. லேயாள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கும்போது ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிறாள். இந்த குமாரனை அவள் பெறும்போது அவள் விசேஷமாய் அவனுக்கு ஒரு பெயரிடுகிறாள். கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயர். அந்த பெயர் பாருங்க, ஒரு தாயார் தன் பிள்ளைக்கு வைத்த அந்த பெயரை ஆண்டவர் எப்படி கனப்படுத்துகிறார். இது மாத்திரமல்ல, சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் பண்ணுகிற விண்ணப்பங்களிலே நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு கவனம் உள்ளவர் என்பதிலே நாம் நம் நம் நல்லா அதுல தியானிக்கணும் பிரியமானவர்களே. லேயாள் பாருங்க, கணவரால ரிஜெக்ட் பண்ணப்பட்டான். எல்லாராலையும் அவ ஒதுக்கப்பட்டாதான். ஆனா ஆண்டவர் அவளை நினைத்தருளினார். அவள் வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகளை கனப்பண்ணுகிறார் பாருங்க. தன் மகனுக்கு துதிப்பேன், இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று யூதா என்று பெயரிடு. வேதத்துல பாருங்க, எல்லா இடங்களிலும் யூதா என்றால் கர்த்தரை துதி என்ற அர்த்தம். ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலைமையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எந்த யுத்தத்துக்கு போனாலும் யூதா முன்னால போட்டு, யூதா எழுந்து முதலில புறப்பட கடவன். ஏன்? துதி துதி, ஆண்டவரை துதிக்க துதிக்க வாழ்விலே ஜெயம் கிடைக்கும் பிரியமான அன்பான தெய்வ பிள்ளைகளே. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். கொடுப்பேன் என்று சொல்லல பாருங்க, ஒப்பு கொடுத்துட்டேன். ஏன்னா யூதா நான் துதி, நீ துதியின் சத்தத்தை உனக்கு முன்பதாக நீ தொனிக்க பண்ணும்போது உன் வாழ்வில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களிலிருந்து என் கர்த்தர் விடுதலையை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்பதை இந்த காலை வேளையில மறந்து போக வேண்டாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, யூதா என்கிற அந்த பெயர் துதி என்ற அர்த்தம். அந்த துதியிலே கர்த்தர் பிரியமுள்ளவராய். வேதத்துல நம்ம பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும் போது எல்லா இடங்களிலும் ஆண்டவர் யூதாவை மேன்மைப்படுத்தினார். ஏனென்றால் யூதா என்றால் துதி என்ற அர்த்தம். யூதாவின் பாலசிங்கமாய் இயேசு வெளிப்பட்டார். பாருங்க, யூதா கோத்திரத்துலதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். பாருங்க, ஏன்னா துதி, ஆண்டவர் அந்த துதியில விருப்பம் உள்ளவராய். இந்த காலை வேளையில நாம துதிக்கிறோமா? இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு எரிகோ கோட்டையை துதியினால மேற்கொண்டார்கள். யோர்தான் நதி அவர்களுக்கு முன்பதாக அப்படியே குவியலாக நிற்கும் போது அவர்கள் ஆசாரியருடைய கால்கள், துதிக்கிற ஆசார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தான் நதியில பட்ட போது பாருங்க, அங்க துதியின் சத்தம் தொனிக்க பண்ணப்பட்ட போது யோர்தான் பின்னிட்டு திரும்பி போனது என்று வேதத்துல வாசிக்கிறோம். இந்த காலை வேளையிலே போராட்டங்களோடு, பிரச்சனைகளோடு வாழுகிறீங்களா? நிறைய போராட்டம் இருக்கு என் குடும்பத்துல, வியாதிகள், பலவீனங்கள். ஆண்டவரோடு துதிக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கணும். துதினா சும்மா ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டுடைய மகத்துவங்கள், அவைகளை சொல்லி ஆராதிக்கணும். இன்னும் ஒரு தகப்பன் தன் பிள்ளை ஒரு பிள்ளை ஒரு தகப்பனிடத்துல பேசுவது போல, ஏசப்பா நீர் எவ்வளவு பெரியவரப்பா, என் வாழ்வில் இது செய்ய வல்லவரப்பா என்று அவரை அதிகமாய் துதித்து துதித்து அறிக்கை செய்து உன்னுடைய வாழ்வில் ஜெயத்தை, விடுதலையை பெற்றுக் கொள்கிறவர்களா இருக்கணும். ஆகவேதான் அந்த சங்கீதக்காரர் சொல்றது, நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை துதிப்பேன். ஏன்னா அந்த துதியிலே என் கர்த்தர் வாழுகிறவர். வெளிப்படுத்தல் வாஸ்து பாருங்க, 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் ஆயிரமான தூதர்களும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாங்க. 24/7 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய கர்த்தர் அவர் மகா பெரியவர் என்று செட்டைகளை விரித்து அழகாக அங்கு யோவான், பரிசுத்த யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதெல்லாம் வாசிக்கும் போது எப்படி நம்முடைய தெய்வம் அந்த துதியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர். ஆனா அவ்வளவு பெரிய தெய்வம் சொல்லுகிறாரு,
நான் அந்த துதியில, அந்த பரலோக துதியில நான் வாசம் பண்ணினாலும், இந்த பூமியிலிருந்து என்னுடைய பிள்ளைகள், அப்பா உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி கூப்பிடும்போது, நான் அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து, என் பிள்ளைகளுடைய மத்தியில என்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க விரும்புகிறேன் என்று ஆசை உள்ளவராயிருக்கிறார். அதனால தான வேதத்துல வாசிக்கிறோம். இதோ மனுஷர்கள் மத்தியில என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். ஏங்க நம்மெல்லாம் எவ்வளவோ பாவம் செய்றோம். ஆனா அவர் விரும்புகிறார் நம்மிலே வாசப்பட்டு. இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் அவனோடு நான் வாசம் பண்ணுவேன். வாசம் பண்ணுவேன்னு சொல்றார். மனுஷனுக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன். அந்த துதி அப்பான்னு துதிக்கும்போது, அவர் நம்மிலே வந்து வாசம் பண்ணுகிற இந்த காலை வேளையிலே, அந்த துதி நம்மிலே இருக்கிறதா? இல்லை என்றால், அவரை துதிக்க பழகணும் பிரியமானவர்களே. அதிகமாய் அவரை துதிக்கணும். இந்த காலை வேளையில நம்முடைய இருதயத்தை அவரிடத்துல ஒப்பு கொடுக்கப்பா, நம்ம கொஞ்ச நேரம் நான் ஆண்டவரை துதிக்க போறேன்னு உட்கார்ந்து பாருங்க. பிசாசு பல டிஸ்ட்ராக்ஷன கொண்டு வருவான். துதிக்க விடவே மாட்டான். ஏன்னா, துதிச்சா இந்த இவ வந்து வாழ்க்கையில விடுதலை பெற்றுருவான்னு சொல்லி அவனுக்கு தெரியும். துதிக்க விடவே மாட்டான். உட்கார்ந்து இருந்து துதிக்க ஒரு 5 மினிட்ஸ் ஆண்டவருடைய சமூகத்துல துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் புதிய கிருபைகளை தருவார். இந்த நாள் முழுவதும் இந்த நாளிலிருந்து ஆண்டவரை அதிகமாய் துதிக்க பழகுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்விலே செய்வார்.